ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம எல்லாருக்கும் நிலா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க. பிறந்ததுலேருந்து நிலாவை பார்த்து தான் வளர்ந்துருப்போம். நம்ம சின்ன வயசில் ஒழுங்காக சாப்பிட்லன்னா கூட அம்மா நிலாவை காமிச்சு தான் நமக்கு சோறு ஊட்டுவாங்க. சின்ன வயசில் நம்ம எங்கேயாவது பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணால் நிலா அப்படியே நம்ம கூடயே வரும். ஈவன் இப்போ நம்ம இவ்வளோ பெரிய பையனாகி இவ்வளோ பெரிய பொண்ணான அப்புறம் கூட லைஃப்பில் ஏதாவது ஸ்ட்ரெஸ்னால், அந்த நாளில் ஏதாவது ஸ்ட்ரெஸ்னால் நைட் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு வானத்தை அப்படியே ரசிப்போம், நிலாவை ரசிப்போம், நட்சத்திரங்களை ரசிப்போம். ஸோ நிலா நமக்கு எப்போவுமே க்ளோஸ் டு த ஹார்ட் தான், நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும். நிலா ரொம்ப அழகானது கூட இல்லை. ஸோ இவ்வளோ ஸ்பெஷலான நிலா, இவ்வளோ அழகான நிலா ஏன் சிங்கிளாக இருக்குது? எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசித்தேன். இந்த வாரம் வீடியோக்கான கான்செப்ட் யோசிச்சுட்டு இருக்கும்போது யோசித்தேன், வானத்தை பார்த்து யோசித்தேன். ஏன் நிலா சிங்கிளாக இருக்குது? இவ்வளோ அழகாக இருக்க நிலா ஏன் சிங்கிளாக இருக்குது? வானத்தில் இவ்வளோ அழகான நட்சத்திரங்கள் இருந்தும் ஏன் நிலாவே சிங்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ ஒரு அழகான ஒரு கதை கிடச்சிது, அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கதை கேட்க எல்லோரும் ரெடியா? ஃபைன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பௌர்ணமி நாள் நிலா அப்படியே செம்ம பிரைட்டாக அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதோட லைட் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அப்படி எல்லா நட்சத்திரங்கள் மேலேயும் போய் அந்த நிலாவோட வெளிச்சம் படுது. வானத்தில் ஒரு 1000 நட்சத்திரங்கள் இருக்குது சுமாராக. எல்லா நட்சத்திரங்களுக்கும் நிலா மேலே ஒரு கண். நிலா மேலே தான் எல்லா கண்ணுன்னு வைங்களேன். எல்லா நட்சத்திரங்களும் நிலாவை சைட் அடிக்குது, எல்லா நட்சத்திரங்களும் நிலாவை பார்க்குது. இந்த நிலாவை நான் என்னை கரெக்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள்லாம் பேசிக்குது. எல்லா நட்சத்திரங்களும் நிலாவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அண்ட் நிலாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்ன, ஒரு 1000 பேர் நமக்கு ட்ரை பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறது, இதில் எப்படி நம்ம ஒருத்தரை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிலா அன்றைக்கி ஃபுல்லாக குழம்பி போயிடுது. நட்சத்திரங்களுக்குள்ளே செம்ம போட்டி, நம்ம நிலாவை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்றைக்கி எந்த நட்சத்திரத்தினாலையும் நிலாவை இம்ப்ரெஸ் பண்ண முடியல. நிலாவும் கன்ஃபியூஷன்லேயே அன்றைக்கி விட்டுருது. ஸோ பௌர்ணமி முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்த நாள் வருது. ஸோ நிலா கொஞ்சம் உருவம் மாதிரி லைட்டாக உருவம் சிதைஞ்சு கொஞ்சம் அழகு கம்மியாக, வெளிச்சம் கம்மியாக வருது. 1000 நட்சத்திரங்களில் ஒரு 100 நட்சத்திரம் யோசிக்குது, இன்னும் நேற்று நிலா இவ்வளோ அழகாக இருந்துச்சு, பட் இன்றைக்கி நிலாவோட அழகு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அதோட உருவம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நாம் இந்த நிலாவை லவ் பண்ணலாமா, இந்த நிலாவை நம்ம கரெக்ட் பண்ணலாமான்னு கொஞ்சம் நட்சத்திரங்கள் யோசிச்சு ஒரு 100 நட்சத்திரங்கள் வேணான்னு சொல்லிட்டு விட்டுருது. ஸோ ஒரு 900 நட்சத்திரங்கள் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுது. நாம் இன்றைக்கி நிலாவை இம்ப்ரெஸ் பண்ணுவோம், நிலாவை கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிலாவும் கொஞ்சம் யோசிக்குது, ஏன்னா நேற்று ஒரு 1000 பேர் ட்ரை பண்ணாங்க, இன்றைக்கி என்ன ஒரு 900 பேர் தான் நம்ம இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதுக்குள்ளே 100 பேர் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை யோசிக்குது. நிலாவுக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ஏன்னா நம்மளோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிது, நம்மளோட உருவம் கொஞ்சம் சிதைஞ்சுது, ஆனாலும் என்ன எத்தனை பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் ஒரு சின்ன வருத்தம். ஆனால் அன்றைக்கும் யாரும் நிலாவை இம்ப்ரெஸ் பண்ண முடியல, நிலா வருத்தத்தோடய போயிடுது. அதுக்கு அடுத்த நாள் வருது, பௌர்ணமி முடிஞ்சு 2வது நாள். நிலாவோட உருவம் இன்னும் கொஞ்சம் சிதைஞ்சு, அழகு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி, நிறையா குழிகளோட காட்சி அளிக்குது. அண்ட் இன்னொரு 100 நட்சத்திரங்கள் காணாமல் போயிடுது. நிலாவோட அழகு நாளுக்கு நாள் குறையுது. நம்ம நிலாவை கல்யாணம் பண்ணிக்க வேணாம், நம்ம நிலாவை லவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 100 நட்சத்திரங்கள் விலகிறது. ஸோ இப்போ ஒரு 800 நட்சத்திரங்கள் தான் இருக்குது. நிலாவுக்கும் இன்னும் பயங்கரமான வருத்தம். என்ன, ஒவ்வொரு நாளும் நம்மளோட அழகு குறைய நம்மளை சுற்றி இருக்கவங்களும் குறையிறாங்களே, எல்லாரும் அழகை தான் பார்க்குறாங்களா, எல்லாரும் வெளித்தோற்றத்தை தான் பார்க்குறாங்களா, நம்மளோட கேரக்டர், நம்மளோட குணத்தை யாரும் பார்க்குறது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் வருத்தம் ஆகுது. ஆனால் அன்றைக்கும் எதுவும் நடக்கலை. அதே மாதிரி அடுத்த நாள் இன்னும் நிலாவோட அழகு குறையுது, இன்னொரு 100 பேர் கம்மியாகிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்னும் நிலாவோட அழகு கொஞ்சம் கம்மியாகுது, இன்னொரு 100 பேர் குறையிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நிலாவோட அழகு குறைய நட்சத்திரங்களோட எண்ணிக்கையும் குறையுது. அண்ட் கடைசியில் அமாவாசைக்கு முதல் நாள் நிலா சின்னதாக இருக்குது. அன்றைக்கி ஒரு 10 நட்சத்திரங்களோ 20 நட்சத்திரங்களோ தான். நிலாவுக்கும் வெறுத்து போச்சு. போங்கடா, என்னடா நான் அழகாக இருக்குன்னு சொன்னப்போ அத்தனை பேர் என்னை சுற்றி இருந்தாங்க, ஆனால் நான் என்னோடய அழகு கம்மியாக என்னோடய உருவம் சிதைய எல்லோரும் என்னை விட்டு போயிட்டாங்களே, இங்கே யாருமே உண்மையாக இல்லையோ, நாம் எதுக்கு இவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிலாவும் நினைக்குது. இனிமேல் நம்ம வானத்துக்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அடுத்த நாள் நிலா வரவே இல்லை. அன்னைக்கு தான் அமாவாசை. இருந்த 10 நட்சத்திரங்களும் ஓகே நிலா வராது அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடுது. அன்றைக்கி வானத்துக்கு வராத நிலா வீட்டில் உட்காந்து யோசிக்குது, நம்ம அழகை பார்த்து தான் எல்லோரும் லவ் பண்ணுறாங்களோ, நம்மளோட வெளித்தோட்டத்தை தான் எல்லோரும் பார்க்குறாங்களோ, நம்மளோட குணத்தையோ, நம்மளோட கேரக்டரை, நம்மளோட இன்னர் பியூட்டி யாரும் பார்க்குறதுலையோ, நம்மளோட மனசோட அழகை யாரும் பார்க்குறதுலையும் சொல்லிட்டு எல்லாம் யோசிக்குது. எல்லாம் ரொம்ப வருத்தப்படுது, ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணுது. ஆனால் அப்புறம் தான் யோசிக்குது, நம்மளை ஒழுங்காக ரெஸ்பெக்ட் பண்ணாத பீப்புள், நம்ம அழகை மட்டும் பார்க்குற பீப்புள் நமக்கு எதுக்கு, அப்படிப்பட்ட மனுஷங்களே நம்ம லைஃப்பில் வேணாம், அப்படிப்பட்ட நட்சத்திரங்களே நம்ம லைஃப்பில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. அண்ட் அவங்களுக்காக நாமே வானத்துக்கு போகாமல் இருக்கணும். இனிமேல் நம்ம வானத்துக்கு போவோம், ஆனால் கரெக்டான பர்சனுக்காக வெயிட் பண்ணுவோம். எனக்கு ஒருத்தன் என்னோட அழகை மட்டும் இல்லாமல் என்னோட நெகட்டிவ்ஸையும் ஏற்றுக்கிட்டு, என்னோட மனசை பார்த்து, என்னோட குணங்களை பார்த்து அதெல்லாம் பிடிச்சி வரணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, எவ்வளோ மாதம் ஆனாலும் சரி, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளோ யுகம் ஆனாலும் சரி, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வானத்துக்கு நிலா வருது. மறுபடியும் நிறைய நட்சத்திரங்கள் வருது. ஆனால் இந்த இடம் நிலா
எதை பற்றியும் கண்டுக்கலை, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணலை. கரெக்டான பர்சனுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். எவ்வளோ நாள் ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு நிலா. அதனால தாங்க நிலா இப்போவும் சிங்கிளாக இருக்குது. அண்ட் இது நான் எப்படி பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, நிறைய பேர் எல்லோரும் கமிட் ஆகிறாங்க, நம்மளும் கமிட் ஆகும். ஒரு 24-25 வயசு ஆகிடுச்சு, வீட்லேயும் சொல்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நாமளும் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாயையிலையோ இல்லை ஏதோ ஒரு இல்யூஷன்லேயோ லவ்வில் விழுந்துடுறோம். யாராவது ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா ஈஸியாக அவங்க மேலே லவ்வில் விழுந்துருவோம். இல்லை சொசைட்டிக்காக கல்யாணம் பண்ணிப்போம். இல்லை லவ்வில் விழுந்துட்டு இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க நமக்கான பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம சிங்கிளாகவே இருந்திருக்கலாமோ, இதுக்கு நம்ம கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாமோன்னு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தாங்க, தப்பான பர்சன் கூட கமிட் ஆகிறதுக்கு சிங்கிளாக இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். தப்பான ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கோ இல்லை லைஃப்பில் பல வருஷம் கஷ்டப்படுறதுக்கோ சிங்கிளாக இருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு, நம்மளோட கரியரை பார்த்துக்கிட்டு, நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டு நமக்கான கரெக்டான பர்சனுக்காக வெயிட் பண்ணி அவங்க நமக்கானவங்க தானா, எல்லா விதத்துலையும் அவங்க நமக்கு கரெக்டாக இருப்பாங்களா, நம்மளோட அழகை மட்டும் பார்த்து வந்த காதலா அது, இல்லை நம்மளோட குணத்தையும் பார்த்தவங்களா, நம்மளோட எல்லா கேரக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணவங்களான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் யோசித்து கரெக்டான டைமில் கரெக்டான பர்சனை எவ்வளோ நாள் ஆனாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சொல்லி வெயிட் பண்ணி சூஸ் பண்ணுவோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஸ்மார்ட்டான டெசிஷன். அண்ட் அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் லைஃப் பார்ட்னரை அப்படி சூஸ் பண்ணுங்கள், உங்கள் லவ்வை அப்படி சூஸ் பண்ணுங்கள். அழகையோ இல்லை வெளித்தோற்றத்தையோ வச்சு சூஸ் பண்ணாதீங்க. அது இனிஷியலாக நல்லா இருக்கலாம், ஒரு 3-4 மாதம் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகலாம். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நிலாவை போல் இருங்க, நிலாவை போல் பிரகாசமாக இருங்க. உங்களுக்கான நாளுக்காக வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, ஒரு நாள் உங்களுக்கான நட்சத்திரம் உங்களை தேடி வரும். ஒரு நாள் எல்லாம் நல்லதாக நடக்கும். வாழ்க்கை ரொம்ப 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 அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றிகள் 1000.